தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தி கோவில் நகைகளை மீட்டு கொண்டு வந்து பாட்டி கையில் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த ரேவதி கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. இவ்வளோ நாளும் உன்னை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்திரா அபிராமியை கடத்தி வந்துட்டு இருக்க ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ 10 நிமிஷம் மேடம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரவுடிங்க பேசிகிட்டு இருக்கதை மயக்கம் தெளிஞ்சு அபிராமி கேட்குறாங்க. அதாவது இந்த அம்மாவை நேரடியாக கொண்டு போனாதான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொன்னதும், எக்காரணத்தை கொண்டும் இவங்க கையில் நம்ம சிக்கக்கூடாது, நம்மளால் கார்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரவுடிகளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும்போது எதிர்த்தாப்புல ஒரு லாரி வருது. அந்த லாரியில் அடிபட முன் ஓடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் சந்திராவும் சிவனாண்டியும் பேசிகிட்டு இருக்கதை மயில் வாகனம் கேட்டுட்டு உடனே கார்த்திகிட்ட போய் அம்மாவை கடத்திட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொன்னதும் கார்த்தி செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்படியே தன்னுடைய அம்மாவை தேடிட்டு காரில் வேகமாக வந்துட்டுருக்காரு. இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், அபிராமிக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.